மனைவி வந்து வெற்றி பெறுகிறார் என்று சொல்லும் போது அதை வந்து நம்ம அதை ஜெலஸாக ஃபீல் பண்ணுறதே தப்பு. இன்றைக்கி நான் வந்து போல்டாக தான் சொல்கிறேன், நான் ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் தட் அவர் கண்ட்ரி ஹஸ் காட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவங்க வந்து திருமணமான பிறகு நடிக்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது, ஒன்றும் கிடையாது. தட் இஸ் அவர் ப்ரொஃபஷன், திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன். ஆடி இந்த பக்கம் தாய்க்கல, ரெண்டு பேருமே வந்து கிளாஷ் விடுறாங்க. இந்த படம் வந்து சிறந்த படம் இல்லை, அது கிடையாது. ஒரு ஹெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு. ஏன்னா ஆளி வந்து நம்ம வந்து இப்போ தானே ப்ரொமோட் பண்ணவே ஆரம்பித்தோம். ஸோ நான் டைரக்டர் சொன்னேன், லெட்ஸ் கோ டு 27. எங்கள் படம் இவ்வளோ கலெக்ட் ஆச்சு, தட் இஸ் நாட் சக்ஸஸ். சார் இன்னொரு பக்கம் எல்லா சோஷியல் மீடியாஸில் பேசுகிற ஒரே விஷயம், February 27 ஆழி, இந்த பக்கம் தாய்க்கிழவி, ரெண்டு பேருமே வந்து கிளாஷ் விடுறாங்க, ஒரே நாளில் படம் வருது அப்படின்றது போயிட்டு இருந்தது. ஸோ வாஸ் இட் இன்டென்ஷனல் ஆர் இது வந்து இப்படியே நடந்தது தானே சார்? இல்லை, நாங்கள் வந்து முதல்ல இந்த படத்தை வந்து February 20 தான் பிளான் பண்ணோம். அப்போ வந்து தாய்க்கிழவி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ நான் டைரக்டர் சொன்னேன், லெட்ஸ் கோ டு 27. ஏன்னா தட்ஸ் ஆல்சோ ஒரு மச் அவைட்டட் ஃபிலிமாக தான் ப்ரமோலாம் இருந்தது. ஸோ அது வந்து வித்தியாசமானது. ரெண்டாவது, ஒரு ப்ராஸ்தட்டிக் போட்டு ஒரு உடல் உருவத்தை மாற்றி நடிக்கும்போது என்னவோ இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு. ஏன்னா ஆளி வந்து நம்ம வந்து இப்போ தானே ப்ரொமோட் பண்ணவே ஆரம்பித்தோம். ஏன்னா அது படம் இருந்தது, முடிச்சிட்டோம். அது சரியான வந்து விற்பனை இருந்தால் தான், ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கினா தான், இதெல்லாம் வந்தால் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியுது. அதுதான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட சேலஞ்சாக இருக்குது. அந்த சேலஞ்சஸ்லாம் வந்து தாண்டி இவங்க வந்து ரிலீஸ் பண்ணணுன்னு வந்துட்டாங்க. வரும்போது வி ஆர் வெரி ஷார்ட் டைம் டு மார்க்கெட் த ஃபிலிம். அப்படி இருந்தாலும் இந்த படம் என்ன, ஏற்கனவே மேல் விலாசம் பண்ணதை பார்த்துருந்தவங்களுக்கு அவர் புரியும். அண்ட் வித்தியாசமான கதை. அண்டு சரி சார் நம்ம 27க்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவங்க 20ஆம் தேதி வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண முடியாத பல காரணங்கள் வந்து 27க்கு அவங்க வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இட் ஹேப்பன் பை ஆக்சிடென்ட். பட் ஸ்டில் இதுக்கு மேலே எங்களால் தள்ள முடியாது, ரிலீஸ் ஃபிலிம் பண்ணிட்டு சேர்ந்து தான் வரணும், டெஸ்டினி இருந்திருக்கு. டெஸ்டினி, எஸ். ஓகே சார். சார் முக்கியமாக மேமோட மேக்கப் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து மேம் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருந்தாலும், நீங்கள் வந்து பொன்னியின் செல்வனில் உங்களுக்கும் சில ப்ராஸ்தட்டிக்ஸ் இருந்தது. ஸோ யூ நோ ஹவு ஹார்ட் இட் வாஸ் லைக் ஹேவிங் த ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஒர்க்கிங் இன் த ஃபிலிம். ஸோ அந்த விஷயம் மேம் ஷேர் பண்ணப்போ எப்படி இருந்தது? கேன் யூ ரீகலெக்ட் தோஸ் டைம்ஸ்? எனக்கு வந்து அது பொன்னியின் செல்வனை பொறுத்து வூண்ட்ஸ் தானே. 64 விழுப்புண்கள் பெற்ற ஒரு மாவீரன் சொல்லும் போது அதுக்கான வூண்ட்ஸ் வந்து விசிபிளாக இருந்த வூண்ட்ஸ் தான் போட்டோம். விசிபிளாக இல்லாத வூண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. 64 எங்கே இருக்குதுன்னு காமிக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த அப்கோர்ஸ் அது கேட்டப்பு மார்னிங்கே போயிட்டு அந்த வூண்டு ஒரு பக்கம், அப்புறம் தாடி ஓட்டுறது, அந்த விக்கு, இது எல்லாமே இட் வாஸ் அ சேலஞ்ச். எனி திங் விச் யூ வாண்ட் டு டூ டிஃப்ரெண்ட்லி ஒரு சேலஞ்ச். அதுக்கு ஒரு 1.5 hours இருந்துச்சு. தென் வி brought down the time to 1 hour. எவ்ரிடே போட டைம் லிமிட் குறைச்சிரும். முதல்ல போடும்போது ஜாஸ்தி நேரம் எடுக்கும். அப்புறம் இதுதானே பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோன்னா தென் பிகம்ஸ் ஈஸியர். அந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து ப்ராசஸிக் டோட்டலி வந்து மோல்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கு மெனக்கடல்ன்றது வித்தியாசம். இது ஆல்மோஸ்ட் லைக் 2.5 to 3 hours போது அந்த மேக்கப்போட அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதே மேக்கப் கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணணும். அதில் வந்து ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செஞ்சது. அந்த சேலஞ்ச் ஐ திங்க் ராதிகா இஸ் அக்செப்டட் வெல். கிரேட் கிரேட் சார். அண்ட் நீங்களும் மேடையில் சொல்லியிருந்தீங்க ராதிகா மேம்க்கான நேஷனல் அவார்டு வந்து கிடைக்கல. நான் நிறைய மேடைகள் அதை சொல்லிட்டு இருக்கேன், பட் ஸ்டில் ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தாய்க்கிழவி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த நேஷனல் அவார்டுக்கான ஒரு படமாக இருக்கணும் சார். வாட் யூ ஃபீல்? இல்லை, நேஷனல் அவார்டு வந்து இட் ஹஸ் டு பி ஜட்ஜ் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ். அந்த படம் வந்து சிறந்த படம் இல்லை, அது கிடையாது. பர்சன் வாஸ் பீன் கிவன் அ கேரக்டர் அண்ட் எக்ஸல்ஸ் இன் த கேரக்டர் ஷுட் பி அவார்டட். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் வந்து போல்டாக தான் சொல்கிறேன், நான் ஷி இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் தட் அவர் கண்ட்ரி ஹஸ் காட்னு சொல்லுவேன். ஓகே ஓகே சார். ஸோ ஆல் தீஸ் டைம் உங்களுடைய இந்த மேரேஜ் டைம் லைக் இந்த 25 yearsல உங்களோட இந்த சப்போர்ட் வந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். லைக் அஸ் அ ஹஸ்பண்ட் யூ சப்போர்ட் ஹர் இன் எவ்ரி வே. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டைமில் லைக் நிறைய பேருக்கு அது வந்து இல்லை, அந்த சப்போர்ட், அந்த புஷ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் கன்சிஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங் யுவர் வைஃப் இன் டு த இண்டஸ்ட்ரி, அவங்களுடைய ஒர்க்ஸ், அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே சார். இல்லை, ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் வித் த ஒர்க், ஐ கீப் சப்போர்ட்டிங் இட். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியவம்சம் தானே. என்னை பொறுத்தவரை ஒரு கணவன் மனைவி இடையே ஒரு மனைவி வந்து வெற்றி பெறுகிறார் என்று சொல்லும் போது அதை வந்து நம்ம அதை ஜெலஸாக ஃபீல் பண்ணுறதே தப்பு. அது அபிமான் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் தம் சிங்கர்ஸ், சடன்லி ஜெயபாத்ரி டேக்ஸ் ஓவர் அண்ட் அமிதா ஃபீல்ஸ் பேட் அபவுட், அதான் கதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ ஃபைனலாக வந்து இட் வில் பி காம்பன்சேட்டட் நம்ம ஆல் இன்ஸ் வெல் படம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நெவர் வந்து அவங்க வந்து திருமணமான பிறகு நடிக்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது, ஒன்றும் கிடையாது. தட் இஸ் அவர் ப்ரொஃபஷன், திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன். ஸோ வி அட்ஜஸ்டட் டு ஈச் அதர் அண்ட் காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் அண்ட் வென்ட் ஃபார்வர்ட். அதனால் அவங்களுடைய சக்ஸஸோ சரி, என்னுடைய சக்ஸஸோ சரி, வி போத் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட்.
2 பேரோட வெற்றியும் ஒரே வெற்றி தான். ஆமாம். கிரேட் சார். அண்ட் சார் இப்போ வெப் சீரிஸ் கல்ச்சர் ரொம்ப பரபரப்பா வந்துட்டு இருக்கு. வி கேன் see many வெப் சீரிஸ் அண்ட் நிறைய ஆக்டர்ஸ் அதில் இருக்கிறாங்க. நீங்க அந்த ஐடியால இருக்கீங்களா? ஏற்கனவே இறைன்னு ஒன்று பண்ணியிருக்கேன். இறைப்பணி. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலீஸ் ஆன ஆகா வந்து இதே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைமுக்கு இப்போ கூட அவங்க அந்த கண்டென்ட்டை கொடுக்கலாம். கொடுத்தா அது பி a வெரி பிக் ஹிட். நான் பரம்பரா பண்ணியிருக்கேன் இன் தெலுங்கு. நாயுடு கேரக்டர் வெல் அப்ரிஷியேட்டட். ஸோ வெப் சீரிஸ் எல்லாமே ஒரே மாதிரி தானே. ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆர் சிட்டிங் அட் ஹோம் அண்ட் வாட்சிங். இப்போ ஷார்ட்ஸ்னு வந்துருச்சு. ஷார்ட்ஸ் பிகமிங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த கலை உலகம் எங்கே சென்று கொண்டுக்கு நமக்கே தெரியல. ஸோ கீப் தி ஆடியன்ஸஸ் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம தியேட்டர் கொண்டு வரணும் அப்படின்னும் போது லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இஸ் நீடட் அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் வேரியஸ் அவென்யூஸ் வந்து வரணும். வந்தால் தான் நம்ம வந்து படத்தை தியேட்டர் கொண்டு போக முடியும். ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே இன்றைக்கி சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எடுத்த பிறகு ரிலீஸுக்கு கொண்டு வர முடியாமல் கஷ்டப்படுற நிறையா திரைப்படங்கள் இருக்குது. அந்த விதத்தில் நாங்களாம் ஐ எம் ஹாப்பி தட் எவ்ரி மூவி தட் ஐ எம் ஆக்டிங் இஸ் ரிலீஸிங். ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசராக நிறைய படங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படத்துடைய ரிலீசஸ் வந்து இப்போ ஒரு நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 படங்களாவது ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா தியேட்டரோட அந்த ரன் இன்னும் குறைக்க ட்ரை பண்ணுது. அஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள் பார்க்குறப்போ இது எப்படி இருக்குது? லைக் வாட் சேஞ்ச் ஹேஸ் டு பி மேட்? நிறைய ரீரிலீசஸும் இதுக்கு நடுவில் வந்துடுறாங்க இல்லையா? இந்த ரீரிலீஸ் வர்றதுக்கு காரணம் வந்து இப்போ இருக்கிற படங்கள் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து விற்றால் தான் ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதுவும் அவங்க 30 நாள் படம் வந்துடும்னு சொன்னால் தியேட்டருக்கும் ஆள் வரமாட்டேன்றாங்க. அதான் வந்துடுமே பார்த்துக்கலாமே. இப்போ ஒரு மாதத்தில் வந்து 10 படம் பார்க்குற வசதி எல்லாருக்கும் இருக்குமா? இல்லை. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அபிமான நட்சத்திரத்தின் படம் வந்தால் போய் பார்ப்பாங்க. ஸோ வெரி ரேர்லி ஒரு படம் நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக இருக்குது, சரி தியேட்டரில் போய் பார்த்தா தான் நல்லா இருக்குன்னு போய் பார்ப்பாங்க. இல்லாட்டி தேல் வெயிட் அட் ஹோம். ஸோ தியேட்டருக்கு போகிற கல்ச்சர் இல்லாதனால தியேட்டர் கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் தான் நான் நினைப்பேன். அதான் பல இடங்கள் நான் இப்போ பதிவு பண்ணிட்டு வருது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஷுட் பி லீனியன்ட் இன் அக்செப்டிங் தட் த ஃபிலிம் ஆஃப்டர் 50 days ஆர் ரன் வெல்லி. அதுக்கப்புறம் அவங்க படம் ரிலீஸ் பண்ணால் ஓரளவுக்கு தியேட்டருக்கு போய் தான் படம் பார்க்கணும் அப்படின்னு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ சார், முன்னாடி இருந்த படங்களுடைய பட்ஜெட்டுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்களோட பட்ஜெட்டுக்குமே வந்துட்டு லைக் 10x ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ படம் பண்ணால் ஒரு 100C அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முன்வைக்கப்படுற மாதிரி அந்த மாதிரி வந்து ஏன் படம் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஒய் கோன் டு கண்டெயின் யுவர் காஸ்ட் எஃபெக்டிவாக படம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது மச் பெட்டர் தென் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மணி அண்ட் தட் மூவி பவுன்சிங் ஆஃப் த தியேட்டர். அண்ட் இப்போ மக்கள் கண்டென்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய பார்க்குறாங்க. இப்போ ஆளி அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் இந்த மக்களோட டேஸ்ட்டில் ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியாது. லைக் முன்னாடி இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ கமர்ஷியல் விஷயம் கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டி ஸ்கிரிப்ட்ஸாக வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த ஷிஃப்ட்டை ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் சேஞ்சஸ் குட் தானே. இப்போ ஆடியன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஃபிலிம் ஃபிலிம் பஃபாக தான் படம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்ட கதாநாயகன் நடிச்சிருக்காரு அப்படின்னு கதாநாயகி வில்லன் அப்படிலாம் கிடையாது. இப்போ தி லைக் அ மூவி அண்ட் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதுக்காக ஒரு 60% போவாங்க. 40% ஆடியன்ஸ் வந்து அவங்களோட அபிமான நட்சத்திரம் படம் அப்படின்னு சொல்லி போவாங்க. உள்ளே போனவர் யார் எப்படி நடிச்சிருக்காங்க, அந்த கதாபாத்திரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஆடியன்ஸ் டேஸ்ட் வந்து ஹஸ் சேஞ்ச். அவங்க எப்போ பார்த்தாலும் நம்ம ஆடியன்ஸுக்கிட்ட தான் ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். கிரிட்டிக்ஸ் வந்து யார் வேணால் மொபைலை வச்சுக்கிட்டு யார் வேணால் சொல்லிடலாம் அந்த படம் நல்லா இருக்குது சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை என்ன தான் எடுத்தாலும் அந்த ஆடியன்ஸ்கிட்ட இருக்கும்போது அந்த ஆடியன்ஸ் என்ன மாதிரி படம் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை வரவேற்கின்ற சூழல், சம்திங் நியூ தே ஆர் வில்லிங் டு அக்செப்ட்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், மண்வாசனோட படம் பண்ணலாம், ரொம்ப வந்து பண்ண முடியாதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஓவர் எக்ஸாஜரேட்டட் படங்கள் பண்ணால் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க மேமோட வெற்றி உங்களோட வெற்றின்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பாக தாய் கிழவி படத்துக்கு நான் வாழ்த்துக்கள் நான் பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து 2 படம் வந்து ரிலீஸ் ஆன நாள் உண்டு. 1994 வந்து 25th February. ஆனால் இது 27 கேப்டனும் அரண்மனைக்கான ஒரே நாள் ரிலீஸ் ஆகி 2மே 100 நாள் படங்கள். ஸோ இப்போ 100 நாள்ன்றது யாருக்கும் தெரியாது என்னன்னு. இப்போ 100 கோடி 100 நாளை தாண்டி இப்போ 100 கோடி 100 கோடி 200 கோடின்னு சொல்கிறாங்க. எங்கே கலெக்ட் ஆகுது நமக்கு தெரில. அதை பற்றி டீப்பாக நான் போக விரும்பல. ஸோ இட்ஸ் ஆல் நம்பர்ஸ் தான். எங்கள் படம் இவ்வளோ கலெக்ட் ஆச்சு, தட் இஸ் நாட் சக்ஸஸ். உன் படம் வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது தான் சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். நான் நாட் ட்ரைங் டு ஏதாச்சும் கான்ட்ரவர்ஷியாக பேசணும்னு நினைக்கல. பட் அந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை விரும்பிட்டான்றது தான் நம்ம சக்ஸஸ். ஆடியன்ஸ் வந்து 1000 கோடி சம்பாரிச்சாங்க, 2000 கோடி சம்பாரிச்சாங்கன்னு சொல்ல பெருமைப்படுறான்னு தெரியல. நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் ஐ திங்க்
இட் இஸ் நாட் இன் த நம்பர்ஸ், இட் இஸ் த இம்பேக்ட் தட் இட் கேன் கிரியேட் வித் தி ஆடியன்ஸ். டெஃபினெட்லி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.